தற்போது வரை 18% அளவுக்கு வாக்குப்பதிவு என்பது பதிவாகி இருக்கிறது. அரங்கத்தில் பத்திரிகையாளர் திரு சுகுணா திவாகர் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். எப்படி இந்த வாக்கு சதவீத நிலவரத்தை பாக்குறீங்க? என்னென்ன ஃபேக்டர்லாம் இந்த வாக்கு சதவீதத்தை தற்போது வரை உயர்த்தி இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? ஒன்று எப்போதுமே வெயிலுக்கு முன்பு வாக்கு சதவீதம் அதிகமாக இருக்கும். 11 மணி வரை ஒரு வாக்கு சதவீதங்கிறது அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறமேலு வெயில் உச்சியை அடைந்ததற்கு பிறகு கொஞ்சம் குறைஞ்சு 3 மணிக்கு மேலே ஒரு 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் அதிகமான அளவுக்கு வாக்குப்பதிவுகள் இருப்பது என்பது ஒரு இயல்பான ஒரு விஷயம். அது எல்லா தேர்தல்களுமே இருக்கும். 70% வாக்குப்பதிவான தேர்தலில் கூட அது இயல்பான ஒன்று தான். ஆனால் இந்த முறை எனக்கு தெரிந்து அது 80% மேலே போலிங் ஆவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு மிக முக்கியமான காரணம் எஸ்ஐஆர் மூலமாக டபுள் என்ட்ரி நிறைய குறைக்கப்பட்டிருக்கிறது. இறந்தவர்கள் வாக்காளர் பட்டியலில் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படிங்கிறப்ப அதே ஓட்டுகள் பதிவானாலும் கூட ஓட்டு சதவீதம் என்பது அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இளைஞர்கள் இந்த முறை அல்லது இதுவரை வாக்களிக்காத நிறைய பேர் இதில் வாக்களிப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. அது எந்த அளவுக்கு உண்மை, அந்த அளவுக்கு நடக்குமா நடக்காது அப்படிங்கிறது நமக்கு 6 மணிக்கு தான் தெரியும். நடக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். எதிர்பார்ப்போம். இல்லை, நம்ம காட்சிகளே நம்மளால பார்க்க முடியுது. நிறைய வெளியூர்கள்ல இருந்து இளைஞர்கள் பேருந்துகளை பிடிச்சி ரொம்ப கஷ்டப்பட்டு, நான் சோசியல் மீடியால பார்த்தேன், லாரி மேலெல்லாம் ஏறி நிறைய பேர் வரதை பார்க்க முடியாது. ஆர்வத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஓட்டு போகணுங்கிறது ஆர்வம் தான், வேற என்ன இல்லை. எப்போதுமே அது இருக்கத்தான் செய்யும். இப்போ நமக்கு என்னன்னா முன்பெல்லாம் பார்த்தோம்னு சொன்னா எல்லா காட்சிகளும் பதிவு. அதை தாண்டி சாமிநாதன் சொல்றாரு, இந்த தேர்தல் தமிழகம் இதுவரை கண்டிராத ஒரு தேர்தல் அப்படின்றாங்க. அப்ப இளைஞர்கள் பெண்களோட பங்களிப்பு இந்த தேர்தலில் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி அதை? பெண்களுடைய பங்களிப்பு எப்போதுமே அதிகமாக தான் இருந்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் ஆண்களை விட இளைஞர்களை விட பெண்கள் எப்பொழுதுமே வாக்களிக்க தவறுவதில்லை அப்படிங்கிறத நம்ம தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக பார்க்கிறோம். எப்போதுமே தமிழ்நாட்டுடைய தேர்தலுடைய வெற்றியை தீர்மானிப்பதில் பெண்களுக்கு மிக முக்கியமான பங்குங்கிறது எப்போதுமே இருந்திருக்கிறது. அது இந்த தேர்தலும் அது இருக்குன்னு பார்க்குறேன். ஏன்னா நீங்கள் 3 முதன்மை கட்சிகளும் பார்த்தோம்னா பெண்களை மையப்படுத்தி தான் எல்லா திட்டங்களையுமே நிறைவேற்றியிருக்கிறார்கள். திமுக பொறுத்த வரைக்கும் கடந்த 5 ஆண்டுகள் பெண்களுக்கான நிறைய திட்டங்கள் நிறைவேற்றியிருக்கிறார்கள். அவங்களுடைய தேர்தல் அறிக்கை பேரே கதாநாயகி அப்படின்னு தான் வச்சிருக்காங்க. தேர்தல் வாக்குறுதிகளுமே பெண்களை மையப்படுத்தி நிறைய இருக்குது. அதிமுகவுமே பெண்களை மையப்படுத்திய வாக்குறுதிகள் இருக்கிறது. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயனுடைய தேர்தல் வாக்குறுதிகளுமே பெண்களுக்கான வாக்குறுதிகள் என்பது அதிகமாக இருக்கிறது. அப்படிங்கிறப்ப 51% பெண்களுடைய வாக்கு இருக்கிறது. கிட்டத்தட்ட பாதிக்கும் 1% அதிகமாக இருக்கிறது. அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு சூழலை எப்பொழுதுமே பெண்களுடைய வாக்கு அப்படிங்கிறது ஒரு டிசைடிங் ஃபேக்டராக இருக்கிறது. அப்படிங்கிறப்ப இந்த தேர்தலும் பெண்களுடைய வாக்குங்கிறது ஒரு டிசைடிங் ஃபேக்டராக கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு தான் தோன்றுது. நிச்சயமா எடப்பாடி பழனிசாமி ஆண்களுக்கும் இலவச பேருந்து பயணம்னு அறிவிச்சிருக்கிறாரு. ஆண்களையும் அவர் கன்சிடர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அடுத்து இந்த தேர்தலில் என்ன ஃபேக்டர் முக்கியமா பிளே பண்ணும்? ஏன்னா இப்போ வாக்களிக்க போறாங்க அப்படின்னா அவங்க மனசுல ஏதாவது ஒன்று இருக்கலாம். விலைவாசி உயர்வு, ஏதாவது அவங்களுக்கான ஒரு தேவைகள் அப்படிங்கிறது ஒரு மனசுல வச்சுட்டு வாக்களிக்கலாம். இந்த தேர்தலில் அது மாதிரி ஏதாவது ஃபேக்டர் இருக்கா? இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் என்னன்னா மக்கள் நல திட்டங்கள் அப்படிங்கிறது நிறைவேற்றப்பட்டு தமிழ்நாடு என்பது எப்பொழுதுமே ஒரு வளர்ச்சி அடைந்திருக்கக்கூடிய ஒரு மாநிலமாகத்தான் தொடர்ச்சியாக இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். மற்ற மாநிலங்களோடு நம்ம ஒப்பிடுகிற பொழுது, குறிப்பாக உத்தரப்பிரதேசம், பீகார், குஜராத் மாதிரியான மாநிலங்களோடு ஒப்பிடுகிற பொழுது தமிழ்நாடு என்பது எப்போதுமே வளர்ச்சி அடைந்த ஒரு முன்னேறிய மாநிலமாக இருக்கிறது. அப்படிங்கிறப்ப இந்த முன்னேற்றத்தை நம்ம தொடர்ச்சியாக எப்படி தக்க வைத்துக் கொள்வது, அதற்கு இடையூறாக என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கிறது அப்படிங்கிறது இதுல இந்த தேர்தலில் மிக முக்கியமான ஒரு மையப்பொருளாக இருக்கும். இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மாநில அரசுடைய உரிமை அப்படிங்கிறது, நீங்க அரசியலமைப்பு சட்டத்துடைய அடிப்படை என்பது கூட்டாட்சி தத்துவம். ஆனாலும் கூட முழுமையான ஒரு கூட்டாட்சி தத்துவங்கிறது அரசியலமைப்பிலே இல்லை அப்படிங்கிறது உண்மை என்றாலும் கூட அரசியலமைப்பில் இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஒரு வரையறுக்கப்பட்ட ஒரு கூட்டாட்சி அப்படிங்கிறதுக்கான ஆபத்துங்கிறது தொடர்ச்சியாகவே இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒரு மத்தியில் அதிகாரங்கள் குவிவது அல்லது ஆளுநர்களை வைத்துக்கொண்டு ஒரு மாநில அரசுகளுக்கு குடைச்சல்களை கொடுப்பது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிற பொழுது அதையெல்லாம் தாண்டி ஒரு மாநிலம் சாதித்திருக்கிறது. அப்படின்னா இந்த மாதிரியான தடைகள் இல்லாத பொழுது அந்த மாநிலங்கிறது இன்னமும் வேகமாக சாதிப்பதற்கான சாத்தியங்கள் இருக்கிறது. அப்படிங்கிறப்ப மாநில உரிமைகள் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானது அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொன்று, தமிழ்நாடு என்பது எப்பொழுதுமே ஒரு பன்மைத்துவத்தை பேணக்கூடிய ஒரு மண். இங்கே சாதி மதத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு பன்மைத்துவம் என்பது என்றைக்குமே இருக்கும். மதவாதத்திற்கு எதிரானதாக அல்லது ஒரு பழமைவாதத்துக்கு எதிரான ஒரு குரல் அப்படிங்கிறது சித்தர்கள் வள்ளலார் காலத்தில் இருந்து அயோத்திதாசர் தந்தை பெரியார் காலத்தில் இருந்து தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய ஒன்று. அப்படிங்கிறப்ப மதவாதம் அல்லது ஒரு சாதியவாதம் அல்லது மக்களை பிளவுபடுத்தக்கூடிய சக்திகள் அதற்கு எதிரான ஒரு குரல் அப்படிங்கிறது என்றைக்குமே தேவையான ஒன்று. அப்படிங்கிறப்ப அது கடந்த தேர்தல்களுமே அதை தீர்மானித்திருக்கிறது. அப்படிங்கிற ஒரு சூழலை இன்னைக்கு தமிழ்நாடுங்கிறது ஒரு நெருப்பு வளையத்தை போல இருக்கிறது. ஏன்னா ஒரு மதவாதத்தினுடைய அரசியலுடைய தாக்கம் என்பது பல மாநிலங்களில் வேக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அதற்கான ஒரு மாற்றுங்கிறது வலிமையாக இல்லை.
ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் அது வலிமையாக இருக்கிறது. அப்படிங்கிறப்ப தமிழ்நாடு என்பது தொடர்ந்து மதச்சார்பின்மையை பேணக்கூடிய, வன்முறையை தவிர்த்துவிட்டு, பிளவுவாதத்தை தவிர்த்துவிட்டு, அமைதியையும் நல்லிணக்கத்தையும் தொடர்ச்சியாக பேணக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்க போகிறதா அப்படிங்கிறதையும் முடிவு செய்வதற்கான ஒரு தேர்தலாக இந்த தேர்தல் இருக்கும் அப்படின்னு. இந்த நிலைமை அப்படியே தொடரணும், மாநில உரிமை அப்படிங்கிறது அப்படியே பாதுகாக்கப்படணும் அப்படிங்கிறது மக்களோட போக்கஸா இருக்குன்னு சொல்றீங்க. சரி.